வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்ரீ சமையலுக்கு வரவேற்பது உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எக் மஞ்சூரியன். தேவையான பொருட்கள்: எக், பெப்பர் அண்ட் சால்ட், 5 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர், எக், சால்ட், பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாட்டோம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பபிள்ஸ் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எக்கை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் எதுக்கு தடவுறோன்னா எக்கு நல்லா வெந்த பிறகு பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. எக்கை எண்ணெய் தடவின பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரைஸ் குக்கரில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாயிருச்சு. இப்போ எக் செஞ்சு வச்சதை இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். தண்ணி ஏற்கனவே சூடாக இருக்கிறனால 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இப்போ பாருங்க, இப்படி குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு. வீட்டிலே டொமேட்டோ சில்லி சாஸ் செய்யலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகாய் தூள், உப்பு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து 4 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அரைச்சி வச்சிருக்கிற கலவையை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க, இது நல்லா பச்சை வாசனை தன்மை போய் நல்லா வெந்திருக்கு. சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து எக் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர். எக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தவால எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா 5 நிமிஷம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாட்டம் கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துக்கலாம். எக்கை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எக் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: சோயா சாஸ், பெருஞ்சீரகம், கேப்சிகம், வெங்காயம், வெங்காயத்தாள், கொத்தமல்லி.
எக்கை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் வெடித்த பிறகு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு மீடியம் சைஸ் குடமிளகா ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சிருக்கிற சாஸை ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் லைட்டாக வதக்குனா போதும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ண எக்கை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாஸில் எக்கில் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தால் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு. எக் மஞ்சூரியன் ரைஸ் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் எங்கள் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடி இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட், மீண்டும் சந்திப்போம்.